வணக்கம் அன்பு உறவுகளே, நான் உங்களின் சிறி. இன்றைக்கு நாங்கள் இலங்கையில் திருவண்ணாமலையில் ஒரு உவர்மலை பீச்சுக்கு தான் நாங்கள் வந்திருக்கிறோம், ஒரு சுற்றுலா மையத்துக்கு. அதுக்கு முதல் எங்களுடைய காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற அத்தனை உறவுகளும் எங்களுடைய சேனலை நீங்கள் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி, ஒரு லைக் பண்ணி, கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். எங்களுக்கு பேர் ஆதரவை தந்து கொண்டிருக்கிறீர்கள். பெரிய அளவான உறவுகள் வந்து கேட்டதுக்கு அமைவாக நாங்கள் இன்றைக்கு திருவண்ணாமலை மண்ணிலே நின்று கொண்டிருக்கிறோம். இதுதான் உறவுகளை வந்து திருவண்ணாமலையினுடைய உவர்மலை சுற்றுலா மையம். ஒரு ஆலயம் இருக்குது. ஆலயத்துக்கு அருகிலே தான் இந்த காவர் இருக்குது. அப்போ இந்த இதில் நாங்கள் அதையும் ஒரு காணொலியில் உங்களுக்கு காட்டுறோம். அதில் வந்து பயணிக்கக்கூடிய பெரிய கப்பல்கள் நிற்குது. கப்பல்ண்டா தெரியும் தான். இங்கே வந்து அந்த விலங்குத்துறை கேட்டதுன்னா அது காவரன்னு சொன்னால் அது பல விதமான நாடுகளில் இருந்து தெரிவிக்கப்படுறது வருகிற பொருட்கள் கொண்டு வர பல்வேறுபட்ட மருந்து, அப்படி பல்வேறுபட்ட உதவிகளோட வார இடம்தான் இந்த திருவண்ணாமலையினுடைய சிறப்பான காவர். அங்கே நாங்கள் நாங்கள் இந்த உவர்மலை சுற்றுலா மையத்துக்கு தான் வந்துருக்கிறோம். அலை அடிக்குது பாருங்க, அலை அடிச்சு போ. இதில் வந்து பிரமாண்டமான முறையில் வந்து சொல்ல போனால் மிக ஒரு அழகிய இடங்கள். இது வந்து தமிழர் தாயக பூமியில் தான் இருக்குது திருவண்ணாமலையில். இது வந்து இந்த இடங்களுக்கு வந்து பல நாடுகளில் இருந்து வந்து தங்களுடைய விடயங்கள், அதாவது வந்து இது எந்த இடம் என்னன்ற விடயங்களை அவர்கள் தெரிஞ்சு கொள்ளினோம். அதே மாதிரி பல மாவட்டங்களில் உள்ள பாடசாலை மாணவர்கள் கூட சுற்றுலா விடுதியாக வந்து இந்த இடங்களை வந்து புகைப்படங்கள் எடுக்கிறது, அதில் அந்த கடலில் நீராடுறது, இப்படி பல்வேறுபட்ட விடயங்களை அவைகள் செய்து ஒரு மகிழ்ச்சியாக செல்லினோம். அந்த வகையில் தான் உறவுகளே, எங்கே பார்த்தாலும் மலை என்றே பேர் இருக்கு. என்ன மலை? திருகோணாமலை. திருகோணாமலையினுடைய வந்து இந்த நாமத்துக்கு நாங்கள் இன்னும் வேறு இடங்களுக்கு இதை சுற்றி இருக்கிற இடங்களை நாங்கள் வந்து எங்களோட உறவுகளுக்கு கொண்டு வர போகிறோம். நிறைய விடயங்கள் நாங்கள் கொண்டு வரலாம். சில இடங்களுக்கு இந்த அனுமதி பிரச்சனையும் ஒன்று இருக்குது. அதால் நாங்கள் அந்த காவரில் போய் காவர்ன்ற விடயங்களை கொண்டு வர இல்லை. நாங்கள் இதில் இருந்து இந்த பீச்சினுடைய சுற்று வட்டங்களை தான் நாங்கள் கொண்டு வர போகிறோம். இந்த விடயங்களில் வந்து எப்படி பார்த்தாலும் உறவுகளை பலர் பல இடங்களில் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் ஒரு கிராமங்களில் நீங்கள் இருந்து இந்த இடங்களுக்கு புறப்படுற பொழுது உதவியற்று இருக்கிற உறவுகளை கூட நீங்கள் எல்லாரும் சேர்ந்து அந்த போக்குவரத்து செலவுகளை பொறுப்படுத்து நீங்கள் கொண்டு வந்து கட்டாயம் காட்ட வேண்டிய இடம். ஏண்டா ஒரு மனிதன் வந்து வாழ்வதற்கு காலம் போதாது. ஏண்டா எங்களுடைய ஆயுள் அப்படிப்பட்டது. இருக்கிற காலத்தில் எல்லாரும் வந்து ஒற்றுமையாக அன்போடு சகோதரத்துவமாக பழகி அவர்களுக்கான சிறப்பு இடங்களை கொண்டு வந்து காண்பிக்க முடியும். நாங்கள் இப்படியே இதே நடபாதை, இந்த கடலினுடைய அருகில் நடபாதை இருக்குது. இப்படியே இது கூடுதலாக தொண்டமனாறு மற்றது மணல்காடுன்ற இடத்துல இதனுடைய சவுக்க மரங்கள் கூடுதலாக இருக்கும். கூடுதலான கிறிஸ்மஸ் காலங்களில் வந்து வெட்டிவினோம். ஆலய விழாக்களுக்கு கூட நிறைய வெட்டி பார்ப்பினோம். அதே ஒரு சாயலாகத்தான் இந்த கடற்கரை ஓரத்தில் வந்து சவுக்க மரம் வந்து நிறையவே காணப்படுது. சூரிய வெளிச்சம் வந்துட்டுது. எங்களுடைய கேமராவும் வந்து கொஞ்சம் குழப்படி செய்யுது. வெகு விரைவில் இதற்கான தொழில்நுட்பங்கள் எல்லாம் மாறி ஒரு பெரிய அளவில் வந்து எங்களுடைய காணொளி நடப்பயணம் போடுமென்றதை தான் எங்களோட உறவுகளுக்கு சொல்கிறேன். ஏனென்றால் மிக விரைவில் நாங்கள் வந்து இந்த தொழில்நுட்பங்களை வந்து மாற்றியமைக்கிறதுக்கான ஏற்பாட்டை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். இதில் வந்து நாங்கள் சிறப்பான ஒரு காணொளி பதிவு ஒன்று நாங்கள் தர இருக்கிறோம். இதில் வந்து இந்த அருகோட இலங்கை சின்மியா மிஷனும் ஒன்று இருக்குது. இதில் பாருங்கள், இந்த காற்று காலம் தானே. இப்போ காற்று அடிக்கையில் இந்த சவுக்க மரங்களில் இருந்து ஒரு சத்தம் கொண்டு வரும். இந்த சவுக்க மரம் வந்து கூடுதலாக வந்து பழையிலும் வந்து மாசாறுன்ற இடத்துல இருக்குது. ஆக்கள் நடமாட்டம் குறைஞ்ச நேரத்தில் இது ஒரு வித்தியாசமான முறையில் ஆக்களை பயப்படுத்தக்கூடுற மாதிரியான ஒரு சத்தம் கொண்டு வரும். அந்த அதுகளுக்குள்ள நீங்கள் போன ஆக்களுக்கு அந்த அனுபவங்கள் இருக்குமென்னு நினைக்கிறேன். ஆக்கள் கூப்பிடுற மாதிரி ஒரு விசில் அடிக்கிற மாதிரியான சத்தமெல்லாம் அந்த கம்பில் இருந்து வரும் காற்றடிக்கல. இந்த சத்தங்களோடு சேர்ந்து கடல் நீரும் வந்து என்ன செய்யுதுன்னு சொன்னால் அது ஒரு இரைச்சலாக இருக்குது. இரைச்சலாக வந்து அலை வந்து
அலைமோதுது கரையோட. உண்மையிலேயே இந்த பௌதீக வளங்கள் பல ஆயிரக்கணக்கான சுற்றுலா மையங்கள் வந்து இலங்கை தீவில் இருக்குது. அதிலும் வந்து சிறப்பாக நாங்கள் தமிழ் மக்கள் கூடுதலாக வாழுகிற தமிழர்களுடைய இடங்கள்லே பல புராண சரித்திரங்கள் வாய்ந்த வரலாற்று இடங்கள், தொல்பொருள் தொல்வியல்கள், அதே மாதிரி சிறப்பான பல வருடங்கள் பல தசாப்பங்களை கடந்த இடங்கள் கூட இன்று இருக்கிற சந்ததிகள் கூட வந்து பார்க்கணும். இதில் வந்து சிலர் சொல்லினோம் என்னென்னா, இப்போ வந்து இதில் வந்து பலவிதமான காணொளிகள் செய்யப்படுது. திருமண நாட்கள் அப்படி பலவிதமான வடிவங்களில் வந்து இதில் அந்த காட்சிகள் எடுக்கப்படுதுன்னு சொல்லப்படுது. அரங்கியிருக்கிறோம். நாங்களும் இதை இருக்கா பார்க்குறோம். என்னென்னா இறைச்சல் கொஞ்சம் பெருமன்னு நினைக்கிறேன் நான் இந்த இதில் ஃபன்ஸ் போடையில். அங்கே எங்கே பார்த்தாலும் ஒரு அழகிய இடம். அந்த இடங்களைத்தான் வந்து சுற்றுலா மையமாக பல தெரிவு செய்வினோம். பல அழகிய இடங்கள் வந்து இன்றைக்கு வந்து பராமரிப்பு இல்லாமல் கூட இருக்குது. இப்படி இலங்கையில் வந்து எல்லா இடங்கள்லையும் வந்து இதுகளை ஏற்படுத்தி கொடுத்தால் மக்களுக்கான ஒரு வாழ்வாதார நிலைகள் வந்து பெரிய அளவில் வந்து முன்னேற்றத்துக்கான வழிவகுக்கும். அதே மாதிரி பல நூற்றுக்கணக்கான மக்கள் வந்து அது தொழில் வாய்ப்பாக இங்கே பாருங்க. இந்த பிளாஸ்டிக் ஒழிப்புன்னு சொல்லி பல காலமாக வந்து கோரிக்கை விடப்பட்டு கொண்டிருக்கும். இதுக்கான கிளீன் ஸ்ரீலங்காவுடைய வேலை திட்டத்தில் கூட பலருடைய அந்த பிளாஸ்டிக்கை வந்து இல்லாத அழிக்கிற வேலை திட்டங்களை கூட நாங்கள் பார்த்துருக்குறோம். ஆனால் இவ்வளவு பெருவாரியாக வந்து இந்த கடலை மாசுபடுத்தக்கூடிய மாதிரி பல அசிங்கமான பொருட்கள் வந்து காணப்படுது. இதில் பிளாஸ்டிக்கில் இருந்து பேணியில் இருந்து பல இதுகள் வந்து இது வந்து சுத்தப்படுத்தாமல் இருக்குது. இது வந்து கட்டாயம் வந்து இந்த இடத்தை வந்து தூய்மைப்படுத்தி இருக்கணும். தூய்மைப்படுத்தினால்தான் மக்களுடைய வரியை வந்து அதிகரிப்போம். மக்கள் வந்து இறங்கி இந்த தண்ணியில் வந்து அவர்கள் தங்களுக்கு ஏற்ற மாதிரி வந்து குளிப்பினம் பல விடயங்களை செய்யலாம். என்ன நீச்சல் அடிக்கிறது, அதே மாதிரி தொழில் புறாக்களுக்கு வந்து இதுகள் இடைஞ்சலாக இருக்கும். போட்டுகள் எடுக்க இங்கே வராங்க. எங்கே பார்த்தாலும் பொலித்தீன் பாவனையிலிருந்து பிளாஸ்டிக் வந்து மிக அதிகமாக காணப்படும். இது வந்து இந்த இடத்துல நாங்கள் இந்த காணொளியிலேயும் வந்து இது சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள் வந்து இறங்கி இதை வந்து சுத்தப்படுத்தி இந்த கடலை தூய்மைப்படுத்தணுமன்றதை நாங்கள் ஒரு அன்போடு வேண்டிக் கொள்கிறோம். இது வந்து மீனவர்கள் வந்து இப்போ நாங்கள் காலையில் நிற்கிறபடியே அவைகள் தொழிலுக்கு போகிறவன். இது ஒரு பின்னேற சந்தையாக தான் இருக்குது. ஒரு சிறிய சந்தை. இதில் மீனை கொண்டு வந்து மீன் விற்பனைகள் நடைபெற இடம். இப்போ காலையில் இருக்கிறபடியாக ஒரு தொகுதியான நாட்கள் தொழிலுக்கு போயிருக்கிறேன். ஒரு தொகுதியான வள்ளங்கள் வந்து கவட்டிருக்குது. இது வந்து உவர்மலையினுடைய சிறப்பு. இதில் என்னென்றால் இங்கே பாருங்கள் நிறைய லந்த மரங்களில் இங்கே இந்த சைட் முழுக்க காகந்தான் எக்கச்சக்கமாக இருக்குது. இது ஒரு சிறிய மீன் சந்தையாக தான் இருக்குது. இந்த பழைய காலத்தில் வந்து தேடிவினம் உரல் வந்து இன்றைக்கு வந்து ஒரு என்னென்னு சொல்கிறது, ஒரு பாவனையற்ற காணப்படுறது. எல்லாருக்கும் வந்து இலகுவான முறையில் இரத்தினியல் பொருட்கள் வந்ததால் அதையே மின்சாரத்தில் பயன்படுத்தி திரிக்கணும். இப்படியான உரல்களை பாவித்தால் அரைவாசி பேருக்கு இந்த வருத்தங்கள் குறையும். உரல் முக்கியமானது. அப்பா இந்த இடத்துல இருந்து பார்க்குற பொழுது பலவிதமான சிந்தனைகள், பலவிதமான அபிப்பிராயங்கள் தோன்றுது. இதில் இருந்து பார்த்தால் பாருங்கள், இதில் இதனுடைய இயற்கை அழகுகளை ரசிக்கக்கூடிய மாதிரி, இதில் இருந்து பார்க்கக்கூடிய மாதிரி, இதில் இருந்து பொழுத கழிக்கக்கூடிய மாதிரி கதிரைகள் போட்டிருக்கு. அப்போ இந்த கதிரையில் இருந்து பார்த்தால் இந்த கடலில் வந்து அந்த பொங்கி வார காட்சிகள், அதே போல் இயற்கையான அழகுகளை பார்க்கல ஒரு மனிதனுக்கு வந்து ஒரு ஆறுதலை கொடுக்குற மாதிரி தான் இருக்குது. இப்படி இருந்து பார்க்குற பொழுது பல நல்ல விடயங்கள், நல்ல சிந்தனைகள் எல்லாம் பெறும்.
பல கற்பனைகள் வரும். ஆனால் இந்த பாக்கைகளை உண்மையிலேயே வந்து இந்த பாருங்கள் இதுகளுக்குள்ளேயே குட்டி குட்டி தீவுகளும் காணப்படுது. இந்த இந்த காவறு கிட்டத்தான் நிற்கிறோம். அப்போ இந்த ஊர்மலை சுற்றுலா விடுதியில் மிக சிறப்பாக இருக்குது. இப்படி இருந்து அது இன்னும் காலமே வெயில் படுறது நல்லது. காலையில் வந்து கனவு இருக்கின்ற உடல் ஆரோக்கியத்துக்கு காலை வெயில் நல்லது. அதே மாதிரி மாலையிலும் வந்து நாங்கள் அந்த இது இந்த பிரதான சுற்றுலா மையத்தினுடைய பகுதியில் வந்து மிக அருகில் வந்து சவுக்க மர தோப்பு, சவுக்கு தோப்புன்னு சொல்லப்படுகிறது. இந்த இடங்கள்லேயும் வந்து மக்கள் வந்து இந்த இடங்கள்லாம் வந்து தங்களுடைய பொழுத போக்காட்ட மாதிரி அந்த பாருங்கள் இந்த இது சிவர்கள் இந்த கல்லுகள் எல்லாம் பதிஞ்சிருக்கு. அதே மாதிரி இது வந்து பராமரிக்கப்படுது. இங்கே பார்த்தால் அந்த சவுக்க மரத்தோப்பு, சவுக்கு தோப்புன்னு சொல்லிவிடும். காவல் ரோட்டில் வந்து அதாவது வந்து இந்த ஊர்மலை சுற்றுலா மையத்தினுடைய பகுதியில் சவுக்கு தோப்பு. இதில் ஆட்கள் வந்து இருக்கலாம், நல்லா பொழுது போகும், நல்ல குளுமையான காற்றுகள் இருக்குது. மற்றது மரங்கள் எல்லாம் பெட்டி பெட்டியாக கட்டியிருக்கிறேன். காரணம் நிறைய வந்து காவங்கள்லாம் கூட இருக்குது. ஒரு அண்ணா ஒரு ஆள் வந்து காக்காவுக்கு சாப்பாடு போட்டு கொண்டு இருக்கிறார். இங்கும் வாழ்றான் பூவரச மரம், இங்கும் வாழ்றான். காக்காக்கு சாப்பாடை போட்டு போவேன். எப்படி இருக்கு, எப்படி இருக்குது? இந்த இயற்கையான அழகை ரசிக்கிறாக்கள் நிறையவே உண்டு. அப்போ இங்கே பாருங்க எப்படி தண்ணியை கொண்டு வந்து அடிக்குதாண்டி சொல்லி வேற லெவல. அப்பா இதுக்குள்ள இருந்தால் நித்திரதான் பேர் ஃபுல்லாக. கடவுள் என்னப்பா வேற மாதிரியான ஒரு இதோட இருக்குது. என்ன ஒரு லெவலாக தான் இருக்குது. தண்ணியெல்லாம் சும்மா கொஞ்சம் விளையாடி கொண்டிருக்கும். சரி, இதில் சாப்பாட்டு கடை இருக்குது. இந்த ஓப்பன் பண்ணையில் இது வந்து அதாவது வந்து சாப்பாட்டு கடையும் குளிர்பானமும் இருந்திருக்கு. இப்படி இருந்து பார்த்தால் பெரிய ஒரு சந்தோஷமாக தான் இருக்குது. அதுக்களால் அந்த கழிவு தண்ணி போகிறதுக்கு பைப்பையிலும் அடித்து விட்டுருக்காங்களே. கடுமையான இறைச்சல்லாம் உறவுகளே. நாங்கள் இவ்வளவு நேரமும் வந்து நாங்கள் எங்களுடைய இந்த சுற்றுலா மையத்தினுடைய சுற்றுலாவினுடைய கரையோரத்தில் திருவண்ணாமலையில் உள்ள காணப்படுகிற இந்த காவறு கிட்ட இருக்கிற இந்த சுற்றுலா மையத்தை நாங்கள் வந்து பதிவேற்றம் செய்து கொண்டது. இது காக்காதீவு என்ற ஒரு இடம். காக்காதீவினுடைய துறைமுகமாக இதில் காணப்படுது. இதில் இருந்து நாங்கள் இந்த காணொலியை நிறைவு செய்கிறோம்.
இதுக்கு இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் வந்து நாங்கள் வந்து காவருக்கெல்லாம் போய் நாங்கள் எங்களுடைய காணொளி மூலம் பதிவேற்றங்களை கொண்டு வர இருக்கிறோம். இன்றைக்கி நேரமும் காணாது, அதால் நாங்கள் நிறைய காணொளிகளை செய்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் பார்த்து கொண்டிருக்கிற அத்தனை உறவுகளும் இந்த காக்காதேவி திருவண்ணாமலையிலிருந்து உங்களுடைய காணொலியை நிறைவு செய்கிறோம். மீண்டும் ஒரு பதில் காணொளி மூலம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். உங்கள் அன்பின் ஸ்ரீ. நன்றி, வணக்கம்.